தேவருக்கும் அசுரர்களுக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அசுரர்கள் தினமும் தொல்லை கொடுத்து வந்தாங்க தேவர்களுக்கு. தேவர்களை ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. இதை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ விஷ்ணு சொன்னார், நீங்கள் ஜெயிக்கணும்னா சாகாபானம் அப்படின்னு சொல்கிற அமிர்தம் வேணும். ஆனால் அது சாதாரணமாக கிடைக்காது, அது பார்க்கடலுக்குள்ளே இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த அமிர்தத்தை எப்படி கொண்டு வரணும்னு யோசிச்சாங்க தேவர்கள். விஷ்ணுவோட ஆலோசனைப்படி மந்தார மலையை குச்சியாக வாசுகி நகத்தை கயிறா பயன்படுத்தி பார்க்கடலைய கடைய முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த மந்தார மலை கடலுக்குள்ள மூழ்கிடும் அபாயம் இருந்துச்சு. அப்போ விஷ்ணு ஆமை வடிவம் எடுத்தார். அதுதான் அந்த கூர்ம அவதாரம்ங்கிற சொல்றது. தேவர்களுக்கும் அசுரருக்கும் சேர்ந்து கடைய ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் வாசுகி நாகத்தோட வால் பக்கம் தேவர்கள் நின்னாங்க. தலைப்பக்கம்தான் நாங்கள் பிடிப்போன்னு சொல்லி அசுரர்கள் திமிரா தலைப்பக்கம் பிடிச்சாங்க. ஆனால் அதுக்கோ ஒரு பிரச்சனை இருந்தது. வாசுகி நாகத்துக்கு ரொம்ப வலி வந்தது. அந்த வலியால் அவன் நச்சு புகையை வெளியிட்டான். அந்த நச்சு நேராக அசுரர்கள் பக்கம் அசுரர்கள் எல்லாம் மயக்கம் அடைஞ்சு பல பேர் கடலுக்குள்ளே விழுந்தாங்க. பல பேர் மயக்கமாகி அங்கேயே விழுந்துட்டாங்க. கடைஞ்சிட்டே இருந்தபோது முதல்ல வெளிவந்தது ஒரு பயங்கரமான விஷயம் பார்க்கடல்ல இருந்து. அதுதான் ஆழகால விஷம். அந்த விஷம் காற்றுல கலந்துருந்தா முழு உலகமே அழிஞ்சிடும். இதை பார்த்துட்டு தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடனாங்க. அந்த விஷத்தோட நச்சு தாங்க முடியாமல் சரியில்லைன்னு ஒரு உணர்வு வந்தது. பார்க்கடலில் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சிவன் உடனே உணர்ந்தார். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே நந்தியை கூப்பிட்டு, வா நந்தி, நேரம் நல்லா இல்லை, உடனே பார்க்கடலுக்கு போகணும்னு சொல்லி இருவரும் சேர்ந்து அவசரமாக கைலாயத்திலிருந்து பார்க்கடலை நோக்கி வேகமாக நடந்தார்கள். உலக நலனுக்காக அகால விஷத்தை குடிக்க சிவன் தயாரானார். அதை கேட்டதும் பார்வதி தேவி பயந்து போய், இது வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு தடுத்தார். ஆனால் அவர் கோரிக்கையை நிராகரித்து, உலகம் காப்பாற்றப்படணும்னா நான் இதை குடிச்சே ஆகணும்னு அடம்பிடிச்சு அந்த விஷத்தை தானே அருந்தோட வலிமை தாங்க முடியாமல் சிவனுக்கே மயக்கம் வந்து பார்வதி தேவி பயந்து போய் ஓடி வந்து சிவனின் கழுத்தை பிடிச்சு. அதனால் விஷம் உடல் முழுக்க பரவலை, கழுத்து வரைக்கும் மட்டும் நின்றுடுச்சு. சிவன் கழுத்து நீண்டும் அந்த இடம் மட்டும் நீளமாக மாறிடுச்சு. என்னால் தான் சிவனுக்கு இப்படி துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லி வாசுகி பாம்பும் தாம் பங்குக்கு வருத்தப்பட்டு கழுத்தை சுற்றி நின்றுச்சு.